ஆள் பாதி ஆடை பாதி கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. ஜிப்ரான் இதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. மனசு அழுக்கா இருக்கவங்களுக்கு ஆடைகள் எந்த விதத்திலயுமே அதை மறைக்க போறது இல்ல அப்படிங்கிறாரு. முக்கால வாசியான உங்கள் அழகை ஆடைகள் மறைக்கின்றன, ஆனால் அழகற்றவையை அவை மறைக்க போவதில்லை. ஒன்ஸ் நம்ம ஆடைகள்லாம் இல்லாம தானே இருந்தோம். ஏன்னா அப்ப யாரு மைண்டும் டர்ட்டி மைண்டா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்ப நம்ம மைண்ட்ல கல்பிரேட் நம்ம மாற ஆரம்பிச்சோமோ, கல்பிரேட் திங்கிங் நம்மளுக்கு வந்துதோ, அப்பதான் நம்ம இந்த மாதிரி க்ரூக்கட் பிஹேவியர்ல எல்லாம் இறங்குறோம். ஓகேவா? உங்கள் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும் சுதந்திரத்தை நீங்கள் ஆடையில் தேடுகிறீர்கள். ஐயோ, யாரும் நம்மள தப்பா பார்த்துடக்கூடாது, அதனால நம்ம ஃபுல் கவர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்தரங்கம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஆடைன்னு ஒரு விஷயத்த உடுத்துறோம். பட் அந்த ஆடைகள் தான் நம்ம சுதந்திரத்தையே நம்ம கிட்ட இருந்து பறிக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் ஆடைகளே உங்கள் விலங்குகளை பூட்டும் சங்கிலியாக அமைந்துள்ளது. அதுவே நம்ம ஓவர் அப்சஸ்டா மாறிடுறோம்ல. ஒரு புடவை கட்டணும்னா 30 பின்னு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்ற எத்தனோ பொண்ணுங்களை நானும் பார்த்திருக்கேன். அவ்வளவு அப்சஷன் ஆயிடுது இல்ல. சூரியனையும் காற்றையும் சந்திக்க உங்கள் உடலும் தோலும் தவிக்கும் போது உங்கள் ஆடைகள் பாரமாகின்றன. ஆமா தானே? உண்மை. மனிதனா நம்ம பிறந்தோம், ஓகே, நம்ம எவால்வ் ஆயிட்டோம். அந்த எவால்யூஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்றோம். பட் இவர் அந்த ஆதி மனிதனுக்கு இருந்த அந்த ஞானமும் தெளிவும், இவ்வளோ படிச்சுட்டோம், இவ்வளோ சொசைட்டி டெவலப் ஆயிடுச்சு, இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். ஆனா நம்மளுக்கு இல்லைல்ல. சக மனுஷனை இது இது வெறும் ரத்தம் மாமிசம் ஆன உடம்புதான் அப்படின்னு சொல்ல முடியலல்ல. அது இன்னமும் ஒரு கவர்ச்சி பொருளா தானே பார்க்கப்படுது. புரியுதா? ஆனா நம்ம அறிவே இல்ல, ஞானமே இல்ல, அவன் வெறும் பச்சை கறியை தின்னுட்டு ட்ரெஸ் போடாம சுத்திட்டு இருந்தான் ஆதிவாசி அப்படின்னு அவனை ரொம்ப ட்ரீகிரேடா நினைக்கிறோம் நம்ம. ஆனா அவன்கிட்ட அந்த அறிவு இருந்துச்சே. அவன் இந்த மாதிரி எல்லாம் அப்ஜெக்டிஃபைட் பண்ணலையே உடம்ப. அவனை பொறுத்தவரைக்கும் அது ஆம்பளை உடம்பு, அது பொம்பளை உடம்பு, அவ்வளவுதான். அதை மறைக்கணும், இதை மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்லாம் தோணுங்கல்ல. வாழ்க்கையின் ஆதார மூச்சு சூரிய ஒளியில் இருக்கின்றது. வாழ்க்கையின் கைதான் காற்று. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியம்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையோட ஆதார மூச்சே சூரியன்ல தான் இருக்கு. சூரியன் நம்மளை எப்படி தொடும்னா காற்றா தொடுமா. அதன் கைதான் காற்று அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்கள் ஆடை